நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரீல் பார்த்தேன். அதில் என்னென்னா, ஹை ஹீல் செருப்பு போட்டால் ஜா பெயின் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. காலில் போடுற செருப்புக்கும் ஜா பெயினுக்கும் என்ன சம்மந்தம்? கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா, இப்போது நம்ம ஹை ஹீல்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு பெல்விக் டில்ட் இருக்குது. ஸோ நம்மளோட பாடி போஸ்டரே டோட்டலாக மாறுது, நம்ம ஸ்பைன் போஸ்டர் மாறுது. ஸோ மசில்ஸ் பார்த்திங்கன்னா ஹெட் டு டோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட். அதாவது இந்த மசில்ஸ்க்கு மேலே இருக்கிற ஃபாஷியான்னு சொல்லுவோம். ஃபாஷியாங்கிறது மசில்ஸ்க்கு மேலே இருக்க ஒரு லேயர். அந்த லேயர் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே லேயர் தான். அதில் டிஃப்ரெண்ட் மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ்க்கு மேலே இந்த லேயர் அட்டாச் ஆகிருக்கு. ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சேஞ்ச்னால இன்னொரு மசில் டைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த பெல்விக் டில்ட் இருக்கும், ஸ்பைன் வந்து சரியான போஸ்டர் இருக்காது, எகெயின் ஸ்பைனல் கார்ட் சுற்றி இருக்கிற மசில்ஸ் சரியான போஸ்டர் இருக்காது. அந்த மசில்ஸ் போஸ்டர் சரியாக இல்லாதப்போ நமக்கு நெக் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும், எகெயின் நெக் மசில்ஸ் டைட் ஆகும். நெக் மசில்ஸ் டைட் ஆகும்போது ஃபேஷியல் மசில்ஸ் டைட் ஆகும். இந்த ஃபேஷியல் மசில்ஸ் டைட் ஆனதுனால நமக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே கனெக்டட். ஏன்னா ஃபாஷியாங்கிறது ஹெட் டு டோ ஒரு சிங்கிள் லேயர் தான் அது.